அல்லேலூயா. அத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவ நாமம் மகிமைப்படட்டும். தேவ ஆவியானவர் வழி நடத்தி ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த நாளிலே தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேற்று தினத்தில் வாசித்ததான நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பங்கு இருக்கா? உங்களுக்கு பாத்தியம் இருக்குதா? பங்கும் பாத்தியமும் இல்லை என்பதை நெகேமியா அங்கே இருக்கிறதான சன்பல்லாத்தும் தொபியாவை குறித்து அவர் பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்கும் போது அந்த இடத்திலே நெகேமியா அந்த வார்த்தையை சொல்லுகிறதுக்கு அது ஏதுவாய் இருக்கிறது. 19வது வசனம் சொல்லுகிறது, ஓரோனினான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். ஏன்னா அங்கே இருக்கிறதான ஊழியக்காரர்கள் அங்கே எழும்பி அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் நம் ஆண்டவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மை வைத்திருக்கிறார். நாம் ஆசாரியர்களாய் இருக்க வேளையில நாம் அதற்கு எதிர்ப்புள்ளவர்களாய், நாமே அதற்கு தடையானவர்களாய், அதற்கு நாமே முற்றிலுமாய் நிராகரிக்கிறவர்களாய் இருக்கிறபடியினாலே அதுதான் நெகேமியா இங்க சொல்லுகிறார். ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகையாலே உங்களுக்கு அதிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் திரும்புகிறவர்களாகிய நாம், ராஜாவுடைய வாழ்க்கையிலே ராஜாவுடைய காரியத்தை செய்ய வேண்டியதான நம்மை ஆண்டவர் நிறைவேற்றி ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவதற்கு நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைத்திருக்கிற நாம் எழுந்து கட்டுவதற்கு நாமே தடையாய் இருக்கிறதுனாலே அங்கே நெகேமியா சொல்லுகிறார், உங்களுக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு பங்கு இருக்குதா? உனக்கு பாத்தியம் இருக்குதா? கொஞ்சம் அப்படி சற்று நிதானிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேவ கரம் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால தான் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே
26ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தோடு நேற்று தினத்தில் நான் நிறுத்தும் போது உங்களுக்கு சொன்னேன். அந்த வசனத்தை தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நடத்தி வருகிற தேவன் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை சற்று நிதானித்து தேவ கரம் கூட இருந்து வழிநடத்தத்தக்கதாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். தேவனே, எங்களுக்கு சமாதானத்தை அருளும் என்று சொல்லி அந்த சமாதானத்துக்குரியவைகளை ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை கர்த்தர் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கை எப்போதும் ஓங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருந்தோம். ஆண்டவருடைய கை ஓங்கி இருக்கிறபடியினாலே அவருக்குள்ளே நீங்களும் நானும் வேர்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நேற்றைய தினத்திலே நான் உங்களோடு கூட பேசினேன். வேர்கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீர்களானால் எந்த அளவுக்கு செடியானதோ அல்லது மரமானதோ வேர்கொள்ளுகிறதோ அந்த வேரானது மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியாது. அது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டுமானால் மேலே ஓங்கி வளருகிறதான அந்த வளர்ச்சியை கண்டு அநேகர் பட்சத்தில் திரும்புகிறவர்களாயிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கணும். நமக்குள்ளே ஒரு பங்கும் பாத்தியத்தையும் உண்டு பண்ணி கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர். நம்மளை ஆசாரியர்களாய் கர்த்தர் ஊழியக்காரர்களாய் வைத்திருக்கிறார். நாம் எல்லா இடங்களிலும் சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை இந்த நாட்களிலே வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை சுவிசேஷத்துக்கு தடையாய், அதை கட்டி எழுப்புவதற்கு தடையாய், அநேகரை தன் பட்சத்திலே கொண்டு வருவதற்கு தடையாய் நாம் இருப்போமானால் நமக்கு பங்கும் இராது, பாத்தியமும் இராது. அல்லேலூயா. ஆகையாலதான் நகேமியா இப்படி சொல்லுகிறான், நாங்க எழுந்து கட்டுகிறோம் என்று சொல்லி அங்க அலங்கம் இடிந்து கிடக்கிறது. எருசலேமின் அலங்கம் இடிந்து கிடக்கிறது. அநேக சிறு நரிகளும் குள்ள நரிகளும் உள்ளே ஏறி வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தடை கட்டுவதற்கு, அதற்கு தடை செய்வதற்கு, அது உள்ளே வராதபடிக்கு அதை கட்டு எழுப்புவதற்கு அந்த இடத்துல நகேமியா அதுக்கு முயற்சி எடுக்கிறார். அதை முயற்சி எடுக்கிற வேளையில இங்கே எழும்புகிற அந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் அங்கே இருந்து அங்கே விரோதமாய் செயல்படுகிற போது அந்த இடத்துல நகேமியா சொல்லுகிறார், நாங்கள் எழுந்து கட்டுகிறோம், ஆனால் உங்களுக்கு அதில் பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு ஊழியத்திலே நாம் இருக்கிறோம், ஊழியத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோம், ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறோம், நம்மளை ஆண்டவர் ஊழியக்காரர்களாய் வைத்திருக்கிறோம். ஆனால் நமக்கு பங்கு இருக்கிறதா? சற்று நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு தேவ மனிதனை குறித்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் அதை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிக்கலாம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே, யோசுவா மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். அமலேக்கியோடு யுத்தம் பண்ணுகிறான். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, யோசுவா யுத்தத்துக்கு போகிறார். யோசுவா யுத்தத்துக்கு போகிறார். அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர்களுக்கும் அமலேக்கருக்கும் அங்கே யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் போய் செய்ய வேண்டிய காரியத்தை அந்த யுத்தத்துக்கு கடந்து போகிற யோசுவாவுக்கு மோசே சொல்லுகிறார், நீங்க போங்க, நான் உங்களுக்காக ஒரு மலையில போய் நின்று கைகளை உயர்த்தி பிடிக்கிறேன் என்று சொல்லி, கைகளை உயர்த்துகிறதுக்கு தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறதுனாலே நம்முடைய கைகள் உயர்ந்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதனால தான் அங்க சொல்லுகிறான். அந்த வார்த்தையை சொல்லும் போது அங்கே யோசுவாவிடத்துல அந்த மோசே சொன்ன அந்த வார்த்தையை அங்கே கேட்டு அதன்படி செய்ய அவன் கடந்து போகிறான். கீழே வாசிக்கிறோம்.
மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், ஜெயித்தார்கள், ஜெயம் எடுத்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறபடியாலே நாம் சத்துருக்களை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய கரம் நம்மேல் இருந்து நமக்கு மேலாய் உயர்ந்திருக்கிறபடியாலே நாம் வருகிற எதிர்த்து நிற்கிற சத்துருக்களை நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இங்கே சொல்லுதா, மோசே மலையில ஏறி உச்சியில போய் நின்று கைகளை உயர்த்தும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றியை சுதந்தரித்தார். ஆனால் அங்க என்ன நடக்குது? கீழே வாசிக்கிறோம் தொடர்ந்து. அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். இன்றைக்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது, நம்முடைய கைகளை உயர்த்தும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அங்கே யோசுவா யுத்தத்துக்கு போனா, யோசுவாவோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போனார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களோடு கூட அமலேக்கியரை யுத்தத்துக்கு கடந்து வரும்போது அங்கே மோசே உயர்த்தின கையின் நிமித்தம் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வெற்றியை சுதந்தரித்தார்கள். ஆனால் கைகள் தாழ இறங்க 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 அங்கே அமலேக்கியர்கள் வெற்றியை சுதந்தரிக்கிறவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு ஏன் இந்த சம்பவம் அப்படின்னு சொன்னா, அதுதான் நெகேமியா சொல்லுகிறார், உங்களுக்கு பங்கும் இல்லை, அங்க பாத்தியமும் இல்லை. ஏன்னா அந்த உயர்த்துகிற வேளையில, உயர்த்துகிற காரியத்தில, உயர்ந்து இருக்கக்கூடிய வேளையில நீங்கள் அவர்களோடு கூட பங்குள்ளவர்களாய் இருப்பீர்களானால், நீங்கள் பாத்தியமுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் எப்போதும் வெற்றி இஸ்ரவேலர்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஏன் கை தாழ வர வர அமலேக்கியர்கள் வெற்றியை சுதந்தரித்தார்கள் என்றால், அவன் கை எவ்வளவு, இன்றைக்கு கையை உயர்த்தி ஆராதிங்கன்னு சொல்லும் போது நம்ம கை உயரவே மாட்டேங்குது. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னது? நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க மரியாதைன்னு. மரியாதை இல்ல, அடிமைத்தனம். புரியுதா? கையை கட்டி நிக்கிறதுக்கு பேர் என்னது? அடிமைத்தனம். ஒரு அதிகாரிக்கு முன்னாடி போய் நின்னா அதிகாரியை விட நீ பெரிய ஆள் இல்ல, அதனால அதிகாரிக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும்? கை கட்டி நிக்கணும். அப்படின்னா அவருக்கு நீ யாரு? அடிமை. நம்ம என்ன சொல்லுவோம்? இது மரியாதை. எந்த மரியாதை? கையை கட்டுறதுக்கு பேரு மரியாதை இல்லை, கையை கட்டுறதுக்கு பேரு அடிமைத்தனம். ஆராதனையில் அவளை கத்தி கத்தி சொல்றான், கையை உயர்த்தி ஆராதிங்க, தேவனை உயர்த்துங்கன்னு சொன்னா கையை கட்டிட்டு நிக்கிறோம். கண்ணை மூடுங்கன்னா கண்ணு அப்பதான் கொட்டை கொட்டியா திறந்து பார்த்து யார் யார் வந்துக்கிறாங்கன்னு பாக்குறோம். யோசித்து பாரு, பங்கு இருக்குதா? உனக்கு பங்கு இருக்குதா? பாத்தியம் இருக்குதா? அங்க போன ஆறும் ஊரும், அங்க ஆரோனும் ஊரும் பாக்குறாங்க. இப்ப பார்த்துக்கிட்டு மோசே சொல்ற வெளியும் அங்க கை உயர உயர அங்க இஸ்ரவேலர்கள் ஜெயம் எடுக்கிறாங்க. கண்கள் பார்க்குது, கண்கள் பார்க்குது. போயிருக்கிறது 3 பேரு. மலைக்கு எங்க போயிருக்காங்க? போய் உச்சியில நின்று அமலேக்கியரும் இஸ்ரவேலர்களும் யுத்தம் பண்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்போது மோசேயுடைய கை உயர்ந்து இருக்கும் போது அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றியை சுதந்தரிக்கிறத ஆரோனும் பார்க்கிறான், ஊரும் பார்க்கிறான். எத்தனை ஆரோனுக்கு இங்கே இருக்கிறீர்கள்? எத்தனை ஊர் இங்கே இருக்கிறீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்க.
இன்றைக்கு மோசே கரங்களை உயர்த்த உயர்த்த இஸ்ரவேலர்களுக்கு வெற்றியை சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாக, அந்த இஸ்ரவேலர்கள் வெற்றியை சுதந்தரிக்க கொள்ள கூடாதபடிக்கு மோசேயினுடைய கை தாழ விடும்போது அதற்கு பங்குள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், அதை தூக்கி பிடிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், அதுக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு சுதந்தரித்துக் கொள்ள வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி எனக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்தாலும் சரி, யாருக்கு வந்தாலும் தோல்வி தோல்விதான். யாருக்கு வந்தாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, சபையை சார்ந்திருக்கிற போதகருக்கு வந்தாலும் சரி, தோல்வி தோல்வி. முடிவு பண்ணி வச்சுங்க. எனக்கு என்ன வந்துச்சு, அவர் பார்த்துக்குவார், எல்லாம் அவர் செஞ்சுக்குவார், அவருடைய பிரச்சனை அவர் எல்லாம் பார்த்துக்கிட்டோம். அது அல்ல. அதே சமயத்துல நாங்களும் அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம், சபையாரு அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க பார்த்துக்குவாங்கன்னு இருந்தோம்னா ஒரு வளர்ச்சியும் பார்க்க முடியாது, ஒரு வெற்றியும் சுதந்தரிக்க முடியாது. புரிந்து கொள்ளணும். அதுக்குதான் இங்க சொல்றாரு, அவங்க மோசேயும் ஆரும் ஊரும் போய் மலை உச்சியில நின்று கரங்களை உயர்த்தி காண்பித்துக் கொண்டிருக்கும் போது, கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தும் போது பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறவர், யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறவர். உன் பிரச்சனையை தீர்த்து விடுகிறவர், உன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியை வைக்கிறவர். நீ எப்போ கரங்களை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக நீ காண்பிக்கிறியோ அப்பவே உன் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நினைச்சுக்க. ஏன்னா சரண்டருக்கு அர்த்தம் அது. ஒருத்தன் உன்னை ஆபத்துல வந்து உன்னை தாக்க வருகிறான்னா கரங்களை தூக்கி காண்பித்து பாருங்க, சைலண்டா நிற்பான். அப்போ தேவன் அதற்குரிய பலனையும் பங்கையும் ஆண்டவருக்கு நமக்கு வச்சிருக்கிறார். அதை தான் இங்க சொல்லுது. கீழே தொடர்ந்து வாசிக்கிறான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று, அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து, அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒரு பக்கத்திலே ஒருவனும் மறுபக்கத்திலே இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. அப்படி நிலையாய் இருந்ததுனால்தான் அங்க கடந்து போன இஸ்ரவேலர்கள் ஜெயம் எடுத்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள், தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களாகிய நீங்கள் மோசேயினுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நின்று தாங்குகிறவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். நிதானித்து பார்க்கணும். நமக்கு பங்கு இருக்குதா, நமக்கு பாத்தியம் இருக்குதா என்பதை சற்று நம்ம என்ன செய்யணும், நிதானித்து பார்க்கிறவர்களாய் இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய கரம் குறுகி போகல, கர்த்தருடைய கரம் குறுகி போகல, அவருடைய கரம் எப்போது நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால இன்றைக்கு அவருடைய கரத்துல நீங்கள் இருக்கிறது உண்மைன்னா, அவர் உங்களோடு கூட இருந்து அவர் செயல்படுவாரானா உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் தடுமாற்றங்கள், ஏன் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நிதானிக்கணும், நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா மோசேயோடு கூட தோள் கொடுக்க ஆரோனும் ஊரும் கடந்து போன பிறகு, ஆனால் அவர்கள் கைகள் தளர்ந்து போகிறதுக்கு வரையிலும் அவர்களுக்கு அந்த பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. ஆனால் அசந்து போன பிறகு, அங்கே தோல்வியை சந்தித்த பிறகு அவர்கள் திரும்பமாய் கரங்களை உயர்த்தி பிடித்ததுனால அது வெற்றியை சுதந்தரித்தார்கள். அதற்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரர்களாய்
ஆசாரியர்களாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஆசாரியர்களாய் வைத்திருக்கிறார். நம்முடைய ஆசாரிய ஊழியத்தின் வாழ்க்கையில தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய், எழுந்து கட்டுகிறவர்களாய், அதற்கு ஊன்றுகோலாய் உறுதுணையாய் நிற்கிறவர்களாய் தேவன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் சொல்லுகிறது, 59ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகல, கேட்க கூடாதபடிக்கு மந்தமாகிற காதும் இல்லை, அவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவும் இல்லை. அல்லேலூயா. ஐயா, ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்னைக்கு நாம சொல்றோம், இவ்வளவு காலங்கள் ஆன பிறகும் இன்னும் ஒரு ஆத்துமாவை கூட நம்ம பிடிச்சு அங்க கொண்டு வந்து சேர்க்க முடியலன்னா, ஒரு பிள்ளையை கூட நம்ம பெற்றெடுக்க முடியாமல் நாம இருப்போமானா நம்முடைய வாழ்க்கையில நாம் கேள்விக்குறியோடு கூட இருப்போம். உலக பிரகாரமா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் திருமணமாகி ஒருவேளை பிள்ளை இல்லைன்னா அதுக்கு எத்தனை ஏட்சி எத்தனை பேச்சு என்பதை பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். ஹலோ, சொல்றாங்களா? ஆனா ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகியும் இன்னும் ஒரு ஆத்துமாவை கூட நீ கொண்டு வரலன்னா அப்ப நீ யாரு? சொல்லுங்க. அதே நிலைதான் அங்க உலகத்துல இருக்கிறவன் கேட்கிறான். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பாரு. அவர் ரட்சிக்க கூடாதபடி அவர் கை குறுகல, அவர் ரட்சிக்கிறவர். ரட்சிப்புக்கு ஏதுவான வழியை நமக்கு காண்பித்திருந்தும் ஆனால் ரட்சிப்புக்கு ஏதுவான வழியிலே செல்ல முடியாமல் இன்றைக்கு தடையாய் இருக்கிறோமே, அந்த தடைக்கான பங்கு தான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்குது. நாம் போகிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தா, அப்படி ஆயத்தம் இல்லைன்னா அடுத்தவங்களை ஆதாயப்படுத்துறதுக்காக அனுப்பணும். ரெண்டுமே இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில கேள்விக்குறியோடு தான் இருப்போம். ஆண்டவருடைய கை குறுகலை, இன்னைக்கும் அவருடைய கை உயர்ந்திருக்கிறது. அவருடைய கை இன்றைக்கும் உயர்ந்திருக்கிறது. அவர் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கிறவர், ரட்சிப்புக்கு ஏதுவா என்ன காரியத்தை செய்கிறவர். சங்கீதம் 3ஆம் அதிகார கடைசி வசனத்தை போய் படிச்சீங்கன்னா தெரியும். ஆண்டவர் ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை என்ன செய்யல, குறுகி போகல. ரட்சிக்கிறவர், அவர் ரட்சிக்கிற ஆண்டவர். முதல்ல நமக்கு தெரியணும், அவர் ஏதோ காது கேட்காத செவிடன் போல இல்லை. அவர் காது கேட்காத செவிடன் போல இல்லை. நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஒன்னும் தரமாட்டேன்றார், ஒன்னும் தரமாட்டேன்றார். அவருக்கு என்ன இல்லை? காது இல்லை. அவருக்கு என்ன இல்லை? சொல்ல மாட்டேன்றீங்களே, பக்கத்துல பார்த்து சொல்லு. என்ன இருக்க மாட்டேன் அவருக்கு? காது கேட்காத செவிடரோ? யோசித்து பாரு. அவர் காது ஷார்ப்பா இருக்கும், காது துல்லியமாய் கேட்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம் அவருடைய கை குறுகி போகல, அவர் கை முடக்கிட்டு இருக்காருன்னு நினைக்காத. அவர் உயர்த்துகிறவர், உயர்ந்து இருக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக
ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானதை அவர் கையினாலே வாய்க்க செய்வார். அதுக்கு நீ பாத்திரவனா இருக்கிறியான்றத சற்று நீ நிதானிக்கணும். உனக்கு அதுல பங்கு இருக்கா என்பதை சற்று நீ யோசித்து சிந்தித்து பார்க்கணும். அததான் இங்க ஆண்டவர் சொன்னார். அப்ப பாத்திரமும் பங்கும் நமக்குள்ளே இருக்கிறதுக்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி செய்ய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறியணும். அததான் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லுங்க. அப்ப தேவனுடைய சித்தம் என்னது என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக அங்க சொல்லுகிறார், அதே நெகேமியாவின் புஸ்தகத்துக்கு 20வது அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு நீங்க போனீங்கன்னா 3வது பகுதியை நம்ம வாசிக்கலாம். நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. நல்லா கவனிக்கணும். எருசலேம் என்று சொன்னால் அது தேவனுடைய நகரம் என்று சொல்லுகிறது. எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய நகரம். எருசலேம் என்று சொன்னா பரிசுத்த நகரம். எருசலேம் என்று சொன்னா அது மகாராஜாவின் நகரம். நல்லா கவனிக்கணும். தேவன் நம்மை வைத்திருக்கிற இந்த இடத்துல எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. முதலிலே தாவீது அங்க எபேசில போய் அந்த பட்டணத்தை பிடிச்சு அங்கிருந்து கொண்டு வந்து அதுக்கு பேர் எருசலேம் என்று வைக்கிறான். அதுல எருசலேமிலே முதலாய் தேவனுடைய ஆலயத்தை கட்டினது சாலமோன். சாலமோன் கட்டின ஆலயத்தை இடித்து அங்கே தரமட்டமாக்கின போது அதற்கு பிறகு செருபாபேல் எழும்பி ஆலயத்தை கட்டுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதிலே உனக்கும் எனக்கும் பங்கு இருக்கிறதா என்பதை சற்று நம்ம நிதானித்து பார்க்கணும். அதுலதான் ஆண்டவர் இங்க நமக்கு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அந்த காரியத்துல அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளாக நாம் இருக்கிறவர்களாய் இருப்போமானால், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிறவர்களாய் இருப்போமானால் நமக்கு பங்கு இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா, ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் எருசலேமிலும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள். ஒருத்தருக்கு மட்டும்தான் பங்கு. அது யாரு? இங்க வந்திருக்கிற நமக்குள்ளே யாருள்ளே பங்கு இருக்கிறது என்பதை நாம் அறியணும். ஏன்னா 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேருக்கு எருசலேம்ல பங்கு எத்தனை பேருக்கு தான்? பக்கத்துல பார்த்து சொல்லு, அந்த ஒருத்தர் நீயா இருக்கிறியா? ஹலோ, அந்த ஒருத்தர் நீயா இருக்கிறியா? அப்படி இருக்கவேன்னா அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு பங்கு பாத்திரவான்களுமா இருக்க முடியும். அந்த 10 பேர்ல நீ ஒரு ஆளா இருக்கிறியா? கொஞ்சம் அப்படி சற்று நிதானிச்சு பாரு. அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு பட்டணம் விஸ்தாரமா இருக்கிறது. எங்கே பட்டணம் விஸ்தாரமா இருக்கிறது. விஸ்தாரமான பட்டணத்துக்குள்ளே நாங்கள் போய் குடியிருப்போம். விஸ்தாரமான பட்டணத்திலே போய் நாங்கள் சுகபோகமாய் வாழுவோம். இங்க வந்தா இது சொல்லணும், அது செய்யணும், அதை பண்ணணும், அதை செய்யணும். இதுக்கெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது. இப்படிதான் வாழணும்னு சொல்றதுக்கெல்லாம் எங்களால இருக்க முடியாது. நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னா நாங்க பட்டணத்துல தான் சுத்திக்கிட்டு இருப்போம்.
பரிசுத்த நகரத்துக்கு நீ பாத்திரவானா இருக்கிறதுக்கு நீ ஆயத்தமா இருப்பான்னா, நீ பங்குள்ளவர்களா இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புவார். கீழே சொல்லுது 2வது வசனம். ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களை எல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள். இன்னைக்கு உங்களை வாழ்த்த இருக்கிறாங்களா? எருசலேமிலே குடியிருக்க விரும்புகிறவர்கள், பரிசுத்த நகரத்துக்குள்ளே குடியிருக்க விரும்புகிறவர்கள், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே குடியிருக்க விரும்புகிறவர்களாகிய உங்களை பார்த்து ஜனங்கள் வாழ்த்துகிறார்களா? சற்று நிதானிக்கணும். சொல்றாங்களா? அவங்களுக்கும் எங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவனும் தலையை இப்படி விரிச்சு போட்டு இருக்கிறான், நாங்களும் இப்படி தாங்கிறோம். யோசித்து பாரு. அவனும் இப்படிதான் வாழ்றான், நாங்களும் அப்படிதான் வாழ்றோம். அவனும் ஒயின் ஷாப்பில் நிற்கிறான், நானும் ஒயின் ஷாப்பில் நிற்கிறேன் கீவில். அவனும் வெத்தலை பாக்கு போடுறான், நானும் வெத்தலை பாக்கு தான் போட்டுக்கிறேன். அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? யோசித்து பாரு. ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அவனும் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறான், நானும் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறேன். இப்ப பரிசுத்த ஓய்வு நாள் யோசித்து பாரு. பரிசுத்த ஓய்வு நாளில் அவனும் வேலையில் தான் இருக்கிறான், நானும் வேலையில் தான் இருக்கிறேன். அப்ப அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவன் கிறிஸ்தவனு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். நான் கிறிஸ்தவனா இல்லாம இருந்தா அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவன் கிறிஸ்தவனா இருந்தும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப என்ன பங்கு? தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன பங்கு? நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பாவனைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கைகள் ஏதாவது மாறி இருக்கா? ஒன்றும் இல்லை. பக்கத்தோடுக்காரனும் போய் பியூட்டி பார்லர் தான் போறான், அழகு நிலையத்துக்கு போறான். இப்ப நானும் அங்கதான் போயிட்டு வரேன். யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கை ஏதாவது மாறி இருக்கா? அப்ப நமக்கு பங்கு இருக்கா? நம்மளை பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்த்துறானா? இல்ல நம்ம தெருவில் போறவங்க வரவங்க வாழ்த்துறாங்களா? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்தா நமக்கு வாழ்த்துதல் உண்டாகும். அததான் இந்த 2வது வசனம் சொல்லுது. திரும்பவும் கூட படிங்க. ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த. நீங்க 2 கட்டாவா இருக்காத. மனப்பூர்வமா இருந்தா இரு. மனப்பூர்வமா சம்மதிச்சா உன்னை அநேகர் வாழ்த்துவார்கள். 2 கட்டா மாதிரி இருக்காத. இந்த வயசுல நாங்க அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்கிறது? இன்னைக்கு கேள்வி என்னது? இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்கிறது? யோசித்து பார்த்துக்க. பவுல் சொல்றாருன்னா அது போய் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணேன், உபவாச ஜபத்துல பிரசங்கம் பண்ணேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல நீங்க போய் படிச்சீங்கன்னா தெரியும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அது எப்படி இருக்கும்? தகுதியா இருக்குமா? அதுதான் பங்கு. அப்ப இங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருந்தா இப்படிதான் இருக்கணும்ன்றதுக்கு ஒரு விதி விலக்கு உண்டு. இப்படிதான் இருக்கணும்னு விதி விலக்கு உண்டு. இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும்னா இப்படிதான் வரணும், இப்படிதான் செய்யணும், இதுதான் பண்ணணும். அதுக்குதான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் சர்வீஸே மாத்தி இருக்கிறானுங்க. யோசித்து பார்த்துங்க, எத்தனை பேருக்கு இந்த செய்தி யூஸ் ஆகும்னு தெரியல. நம்ம வந்துட்டு செய்தி நேரம் இன்னும் இருக்குது, போலாம். இப்ப என்ன பாட்டு தான் போயின்னு இருக்கோம், இப்ப என்ன ஆராதனை தான் நந்தனுக்கும், இப்ப சாட்சி தான் சொல்லி இருப்பாங்க, ஜபம் தான் பண்ணி இருப்பாங்க. யோசித்து பார்த்துக்க. ஆண்டவருடைய வருகை இப்படிதான் இருக்கும்.
ஆண்டவருடைய வருகை இப்படிதான் இருக்கும். ஆண்டவருடைய வருகைக்கு நீ போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறியான்னு பாரு. முதல்ல நம்மளை வாழ்த்துறாங்களான்னு பாரு. முதல்ல நம்மள வாழ்த்துறாங்களான்னு பக்கத்துல பார்த்து சொல்லு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்மளை வாழ்த்துறாங்களா, நம்மளை என்ன சொல்றாங்க? யோசித்து பார்க்கணும். தேவ சித்தத்தின்படி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆனால் அதிலே நம்ம பாத்திரவான்களா இருக்கணும், பங்குள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு, பரிசுத்த நகரத்துக்கு நமக்கு பங்கு இருக்கணும். அப்படி பங்கு இருந்தா நாம சரியா இருப்போம். ஒருவேளை ட்ரெயினுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ட்ரெயினுக்கு போனோம்னா ட்ரெயின் 9 மணிக்குன்னாக்கா நம்ம எத்தனை மணிக்கு போய் சேருவோம்? ஹலோ, ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு போய் சேருவீங்கன்னு கேட்டேன். 9:10 போய் இருப்போமோ? 8:45 போயிடுவீங்க. ஏன்? ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கணும், போயிடணும், போவோம், எல்லாம் நடக்கும். அதனால நம்ம என்ன செய்வோம்? முன்னாடியே போயிடணும். யோசித்து பார்த்துக்க. பஸ்ஸுக்கு போனோம், கேட்டா என்ன சொல்றோம்? பஸ் லேட்டு. பஸ் ஒரு நாள் லேட் ஆகாது. பஸ் ஒரு நாளும் லேட்டா ஆகாது. நீங்க 2 நிமிஷம் கூட பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸை விடுறதில்ல. 2 நிமிஷத்துக்குள்ள பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் என்ன செய்யறதில்ல, நிக்க விடுறதில்ல. 2 நிமிஷம் அவன் நின்னான்னா அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும். யோசித்து பார்த்துக்க. கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? பஸ் லேட்டு. பஸ் ஒரு நாள் லேட் ஆகாது. அவன் நேரத்தை அவன் சரியா இருக்கிறான். புரிஞ்சுக்கிறதுக்கு. ஃப்ளைட்டுக்கு போறாங்க. ஃப்ளைட்டுக்கு போறவன் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போனோம்? எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போனோமா? நாங்க போறது இல்லையா ஃப்ளைட்டுக்கு, அதனால எங்களுக்கு அது தெரியலையா. எத்தனை மணி நேரம் சிஸ்டர்? எத்தனை மணி நேரம் தெரியாதா? சொல்றா. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனோமா? ஃப்ளைட்டுக்கு போனோம்னா எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போனோம்? அப்ப 2 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல. இங்க வர்றதுக்கு 2 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல. இங்க 3 மணி நேரம் நடக்குது. இங்க 3 மணி நேரம் நடக்குது. அதனால 2 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல. 1 மணி நேரம் இருக்கிறோம்ல. யோசித்து பார்த்துக்க. தேவனுடைய சமூகத்தில் உனக்கு பங்கு இருக்குதா? பங்கு இருக்குதா? பாத்தியம் இருக்குதா? சற்று நிதானி. எருசலேமிலே அததான் இங்க சொல்லி காண்பிக்கிறார். அதே 52:1 வாசிக்கிறோம். ஏசாயா 52:1. எழும்பு 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 சீயோனே சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். எந்த அலங்கார வஸ்திரம்? ஹலோ, எந்த அலங்கார வஸ்திரம்? உலக பிரகாரமா போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு, ஐயோ இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை, அப்ப கைட்டி போடு, அடுத்த ட்ரெஸ் எடு, அடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நின்னு, அதுவும் சரி நல்லா இல்லை. உடலை மூட வஸ்திரம், மற்றவங்களை கவர் பண்ண வஸ்திரம் இல்ல. ஹலோ, புரியுதா? அலங்கார வஸ்திரம் என்று சொல்லும் போது தேவன் கொடுக்கிற மகிமையில நீங்கள் நிரம்புகிறவர்களா இருக்கணும். உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஹல்லேலூயா. நீ உலகத்தின் அலங்காரத்துல இருந்தேன்னா அசுத்தனும் வருவான். என்ன சொன்னீங்க? படிங்க, படிச்சு சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க.
யாரெல்லாம் வருவாங்க? அந்நியன் வருவான். அடுத்த அசுத்தன். பார்க்கிறதுக்கு வேஷம் மட்டும்தான் இருக்கும். என்ன போல பரிசுத்தவான் யாருமே இல்லைன்னு சொல்லுவான். ஆனா எல்லாத்தையும் பண்ண முடிஞ்ச பிறகு நீ யாருன்னு கேட்பான். புரியுதா? மயங்கிடாத, விழுந்து போகாத. உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பி பிரகாசிக்கிற உன் வல்லமையை, அலங்கார வஸ்திரத்தை நீ தரித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். உலகத்தின் ஆஸ்தியிலும் உலகத்தின் ஆடம்பரத்திலும் உலக வஸ்திரத்திலும் இல்லை. தேவன் கொடுக்கிற மகிமையிலே நீ மூடப்பட்டு இருப்பாயானா உன்னிடத்துல துஷ்டன் வருவதில்லை. அந்நியன் ஒருத்தனும் வரமாட்டான். அந்நியன் ஒருத்தனும் வரமாட்டான். அந்நியன் வர்றதுக்கு காரணம் நம்ம கிட்ட என்ன இல்ல? தேவனுடைய மகிமை இல்லை. உலகத்தின் மகிமை நம்மளை மூடுகிறதுனால, அநேகரை மயக்குகிறதுனால அநேகர் வந்து என்ன செய்யறாங்க? நம்மளை மயக்கிட்டு போயிடுறாங்க. புரியுதா? சத்துருவுக்கு நீ இடம் கொடுக்கிறவனாயிராதே. சத்துருவுக்கு இடம் கொடாதே. அந்நியனுக்கு இடம் கொடாதே. அசுத்தனுக்கு இடம் கொடாதே. ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. அப்படி இருப்பான்னா தேவன் உனக்குரிய மேன்மையை வைத்திருப்பார். உனக்குரிய மேன்மையை வைத்திருப்பார். புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். அப்ப தேவ சித்தத்தை சரியாய் செய்கிறோமா என்பதை அறியணும். ஏன்னா அவருடைய சித்தம் எங்க இருக்குது? அவருடைய சித்தம் இருந்தா நீ அந்நியனோட என்ன செய்ய மாட்ட? பிணைக்கப்பட மாட்ட. அவருடைய சித்தம் அந்நியனோட பிணைக்கிறது அவருடைய சித்தம் அல்ல. துஷ்டனோடு கூட போய் சேர்றது அவருடைய சித்தம். பக்கத்துல பார்த்து சொல்லு, இல்ல. சத்துருவோடு சிநேகிக்கிறது அவருடைய சித்தம் அல்ல. புரியணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையில நீ எருசலேமில் தங்கி இருக்கிறது உண்மைன்னா உன்னை அநேகர் வாழ்த்துகிறவர்களா இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, உன் அலங்கார வஸ்திரத்தை நீ உடுத்தி கொள்ளுகிறவர்களா இருப்பீர்கள். அலங்கார வஸ்திரம் அப்படின்னா, வஸ்திரம் உடனே நாங்க போட்டிருக்கிறோம் 2000 ரூபாய், நாங்க போட்டிருக்கிறது 5000 ரூபாய், நாங்க போட்டிருக்கிறது பாரு, அங்க பாரு சட்டை 100 ரூபாவா? 100 ரூபாவா இல்லையா? 500 ரூபாவா? பாருங்க, சட்டியை குறித்து பேசல. உடலை மூடுறதுக்கு தான் வஸ்திரம் உலகத்தின் பிரகாரமா. ஆனால் தேவனுடைய மகிமை நம்மளை முழுமையாய் மூடி கவர் பண்ணும்போது, மூடி அது அலங்கரிக்கும் போது அநேகர் நம்மளை பார்த்து வாழ்த்துகிறவர்களாயிருப்பார்கள், வாழ்த்துவார்கள். அந்நிய நம் பட்சத்துல வரமாட்டான். துஷ்டன் நம்மளை பார்த்து தூரமா இருப்பான், விலகி இருப்பான். முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் அங்க சொல்லி காண்பிக்கிறார். அதனால சங்கீதத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா 48:1 சொல்லுது, அவர் தேவனுடைய நகரத்திலும் அவர் பரிசுத்த பர்வதத்திலும் அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவர் எப்போதும் மகிமைக்குரியவர், எப்போதும் மகிமைக்குரியவர். அந்த மகிமை உனக்குள்ளே இருக்குமானால், அந்த மகிமைக்குரிய பாத்திரவான்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் அண்டையிலே துஷ்டன் வருவதில்லை, துஷ்டன் வருவதில்லை, சத்துரு வருவதில்லை, அந்நியன் உன்னோடு கூட பிணைக்கப்படுவதில்லை. சற்று நீங்கள் நிதானித்து பார்க்கணும். அதனால்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்துல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பங்குல நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை இன்னும் ஒரு சற்று சிந்தித்து பார்க்கிறவர்களாய் நாம் இருக்கணும். எடுத்து வாசிக்கலாம். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 5-6 வசனம் சொல்லுது,
கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறார். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. அது எருசலேமிலே போய் சேருவதற்கு. எருசலேம் என்றால் பரலோகம். போய் சேருவதற்கு. எருசலேம் என்றால் தேவனுடைய ஆலயம். எருசலேம் என்றால் தேவனுடைய நகரம். எருசலேம் என்றால் பரிசுத்த நகரம். எருசலேம் என்றால் தேவனுடைய நகரம், கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுகிறது. அது மகாராஜாவின் நகரம். அது எங்கே? மகாராஜாவின் நகரம். நீ அங்க போய் சேரணும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாத்திரத்தின் பங்கா இருக்கிறார். நான் எப்படி வேணாலும் வாழுவேன்னு சொல்றதுக்கல்ல. நீங்க அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அவருடைய இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்டவங்க நீங்க. அப்போஸ்தலர் 20:28 நீங்க படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் 20:28 படிங்களேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதுக்கும் நீங்க எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். மந்தை முழுவதுக்கு நீ எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவர் சுய ரத்தத்தை கொடுத்து உன்னை வாங்கி இருக்கிறார். நீங்க அவருடையவர்கள் அல்ல, அவருடையவர்கள் அல்ல. அதனால்தான் 1 கொரிந்தியர்ல போய் படிச்சீங்கன்னா, 6ஆம் அதிகாரத்துல போய் படிச்சீங்கன்னா 19-20 வசனம் சொல்லும். இருக்கா? பைபிளை புரட்டுங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய என்னவா இருக்கிறீங்களா? ஹலோ, நீங்களா யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லு. தேவன் தங்குகிற ஆலயம் எருசலேம். எருசலேம். அப்ப உனக்கு பங்கு இருக்குதா? அவர் தங்கறதுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிறியா? அவருக்கு இடம் கொடுத்திருப்பன்னா உனக்கு அதுல பங்கு இருக்குதுன்னு அர்த்தம். இருக்கா? பாத்திரம் இருக்கா? தாவீது சொல்லும் போது அதான் சொன்னான், என் பாத்திரத்தின் பங்கு தேவரே, என் பாத்திரத்தின் பங்கு. அப்ப நான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நீர் வந்து வாசம் பண்ணுகிறீர். அப்ப நான் வாசம் பண்ணுகிற அளவுக்கு நான் இருக்கிறேனா? சற்று நிதானிச்சு பாரு. உனக்கு பங்கு இருக்குதா? அதனால்தான் அவர் சொன்னாரு, அவர் சுய ரத்தத்தை கொடுத்து சம்பாதிச்சிருக்காரு உன்னை. உன் சம்பாதிச்ச பொருளை யாராவது எடுத்துக்கிட்டாங்களா நீ சும்மா இருப்பியா? சும்மா இருப்பீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லு. நீ சம்பாதிச்ச பொருளை எடுத்துக்கிட்டா சும்மா இருப்பீங்களா? அவ்வளவுதான். இந்த கோடிக்கு அந்த கோடிக்கு என்ன செய்யும்? இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரல என்ன நடக்கும்? இங்க பேசுற சத்தம் அங்க கேட்கும். அந்த அளவுக்கு என்ன செய்வோம்? அப்படி இருக்கும்போது சாதாரண உலகத்துல அழிந்து போகிற பொருளுக்கே இப்படியானா, உன்னை அழியாத நித்தியத்துக்குள்ள மகாராஜாவின் நகரத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறவருக்கு நீ எப்படிப்பட்டவரா இருக்கிற? எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறீர்கள்? மற்றவர்களுக்கு உதாரணமா, மற்றவர்கள் வாழ்த்துகிற விதத்துல வாழுகிறீர்களா? சற்று நிதானிக்கணும். மற்றவங்க சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போலியா நீ? அவன் சொன்ன பிறகுதான் ஞாயிற்றுக்கிழமையே நம்ம மண்டியில் அடிச்ச மாதிரி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், ஹே ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சுக்கு போலியா? அவன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா?
ஐயோ நான் மறந்தே போயிட்டேனே, ஓடு. போக வேண்டியது ஏதாவது ஒன்று எடுத்து சுற்றி வேண்டியது, ஓட வேண்டியது. யோசித்து பாரு, பங்கு இருக்கா? நீ தேவனுடைய ஆலயம், உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து போகாத. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ இங்க மறைக்கிறதுக்கல்ல, வேஷம் போடுறதுக்கல்ல. நம்ம வேஷம் போட்டா அது ஒரு நாள் என்ன செய்யும்? களைஞ்சு போயிடும். வேஷம் போடுறது ஒரு நாளும் நிலைச்சிருக்காது. புரிந்து கொள்ளணும். 20 சொல்லுது, வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அதனால்தான் தாவீது சொன்னார், 16:5-6 வசனத்தை வாசிக்கும் போது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைச்சிச்சு. எப்ப கிடைச்சது? நீ ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா இருந்தா உனக்கு எங்க என்ன கிடைக்குமா? நேர்த்தியான இடத்துல. சொல்லுவாங்க நிறைய பேர், வாழ்க்கப்பட்டு போகிற இடத்துல, வாழ்க்கப்பட்ட இடத்துல, இல்ல வாழ்ந்த இடத்தை குறித்து பேசும்போது சொல்லுவாங்க, இது இப்படியா இருந்துச்சு அப்படின்னுவாங்க. அவங்க வீட்டுல இருந்த மாதிரியா இருந்துச்சு அப்படின்னுவாங்க. ஒருவேளை வாழ்க்கப்பட்ட இடத்துக்கு போன பிறகு அவங்க வீட்டுல இருந்த மாதிரியா இங்க இருக்குது அப்படின்னுவாங்க. 2 காரியம் இருக்குது. சொல்றது புரியுதா? ஹலோ, புரியுஞ்சா? வீட்டுல வாழும்போது சுகபோகமா வாழும், தான் இஷ்டத்துக்கு இருக்கும். ஆனா போன இடத்துல எல்லாம் முடக்கி மூட்டை கட்டி சுருட்டி வச்சிட்டு என்ன செய்யணும்? அடிமைத்தனத்தில் இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் ராஜாத்தி மாதிரி இருந்துச்சு, அவங்க வீட்டில் ராஜா மாதிரி வாழ்ந்தான், இப்ப பாரு எப்படி கூஜா மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஒண்ணுமே இருக்காது, வாழ்க்கையே தடுமாற்றத்தில் இருக்கும். ஆனா போன இடத்துல நல்லா வாழ்ந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு கதையை சொல்லுவாங்க, இவங்க வீட்டில் இருந்த மாதிரியா இருக்குது, எல்லாமே ராஜா தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களா, நீங்க எப்படி? நம்ம ராஜா நமக்குள்ள இருந்தாருன்னா நீங்க ராஜா தான். புரியுதா? புரியுதா? அதுதான் தாவீது சொன்ன, என் பாத்திரத்தின் பங்கு, என நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைச்சது. நேர்த்தியான இடத்துல பங்கு கிடைச்சது. அததான் சொல்ல நெகேமியா சொல்லும்போது சொல்றாரு, வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 9வது வசனம். 10 வாசித்துட்டு 9 வாசிங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். ஒன்றும் இல்லாதவர்களுக்கு நீங்க எப்படி கொடுங்க? பங்கு கொடு. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். நம்ம மட்டுமே தின்னு கொளுத்து கிடக்கிறோம். இல்லாதவனுக்கு எங்க கொடுக்கிறது? இல்லாதவனுக்கு கொடுக்கிறோமா? ஐயா சொல்றாரு, இல்ல. அதான் உண்மை. நாம மட்டுமே தின்னு கொளுத்து போய் கிடக்கிறோம். கொளுத்து போனதுனால்தான் எழும்பவும் முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல. கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து, என்ன சொல்லுது? இல்லாதவங்களுக்கு என்ன செய்யணும்? எத்தனையோ பேர் இன்னும் ரட்சிக்கப்படாத வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அவனுக்கு போய் என்ன செய்யணும்? சொல்லணும். நாம மட்டுமே தின்னு கொளுத்து போய்க்கிறதுனால்தான் காதும் கேட்க மாட்டேங்குது, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. போய் சொல்ல ஆரம்பிச்சா
நம்ம பங்கு என்னன்றது தெரியும். நம்ம பங்கு என்னன்னு தெரியும். 9வது வசனம் சொல்லுது. 9 ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியினால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க? நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கே நம்ம சொல்ல மாட்டோம். துக்கித்தது போதும், நீ வா எழும்பி சபைக்கு போவோன்னு என்னைக்காவது சொல்லி இருக்கிறீங்களா? சொல்லி இருக்கிறோமா? நம்மளே நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொன்னதில்லை. அப்புறம் எங்க நம்ம அடுத்த ஆளுக்கு சொல்லுறது? எப்ப சொல்றதுக்கு சொல்றாரு? நீங்க கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து மிதமிஞ்சி போயிருக்கிறோம். ஆனா மிதமிஞ்சி காலில் மிதிக்கிறோமே தவிர அடுத்தவனுக்கு என்ன செய்ய மாட்டேன்றான். 10வது வசனம் அதாங்க சொல்லுது, வாசி பாருங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு ஏன்னா மதுரமானதையும் நீங்க குடிச்ச கொழுமையானதையும் சாப்பிட்டு நீங்க கொழுன்னு இருக்கிறத ஒண்ணும் இல்லாதவனுக்கு நீ கொடுத்து பாரு. உடனே அவன் என்ன செய்வான்? வாங்கி சாப்பிடுவான். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, கொடுக்கறது இல்லையே. ஆனா நாங்க மிதமிஞ்சி வேணா கூட காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு கிடப்போம். ஆனா நாங்க யாருக்கும் என்ன செய்ய மாட்டோம். யோசித்து பாரு. அதுதான் அங்க 9வது வசனத்துல படிச்சது. நியாயப்பிரமாண வசனங்களுக்கு எல்லாம் அநேகர் கேட்ட போது அவர்களுக்குள்ள சந்தோஷம் பொங்கிச்சு. எனக்கு நம்மளுக்குள்ள என்ன இருக்குது? பாத்திரமும் பங்கும் நமக்குள்ளே இருக்குதா? அப்படி இருந்தா நாம இப்படி இருக்க மாட்டோம். நாம இன்றைக்கு இப்படி இருக்க மாட்டோம். பக்கத்துல பாரு, காலியா இருக்குதா ஃபுல்லா இருக்குதான்னு. வர வேண்டியவங்களே இன்னும் வந்து சேரலை. ஏன்னா நேரம் என்னது இன்னும் இருக்குது. முடிவு பண்ணி வச்சுக்க. முழங்கால் படிக்கிடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சகல காரியங்களும் கூட இருந்து ஆசீர்வதியும். எல்லாவற்றும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஏசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.